ஹாய் மக்களே, நாங்கள் திருநெல்வேலிக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் எதுக்கு ஊருக்கு போகிறோன்னா, அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. என்ன ஃபங்க்ஷன்ட்டு நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். போகும்போது லியோ நல்லா ப்ளே பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தான். அப்புறம் அப்படி பால் குடிச்சு தூங்கிட்டார். அப்புறம் காலையிலே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. 5:30க்கெலாம் திருநெல்வேலி ரீச் ஆகிட்டு 6 மணிக்கெலாம் நான் வீட்டுக்கே வந்துட்டேன். எங்கள் அம்மாவும் அப்பாவும் கூப்பிட்டு வந்துருந்தாங்க. அப்புறம் அப்படி போகிற வழியில் எல்லாத்தையும் பார்த்துட்டே போனோம். அப்புறம் இது எங்கள் ஊர் குளம் ஒன்று, அது வற்றினதே கிடையாது. இது வரைக்கும் நான் சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துட்ருக்கேன். அது வற்றினதே கிடையாது. அது பேர் ராணி குளம். அப்புறம் அப்படியே போகிற வழியில் எங்கள் குடோன்னு பாருங்க. இதான் எங்கள் குடோன்னு இப்போ வரும். அப்புறம் வீட்டுக்கு வந்தது இல்லையா, நல்லா ப்ளே பண்ணிகிட்டே கிடந்தான். அப்புறம் பசிச்சுது, சரி தோசை வாங்க போகலான்னு போனோம். அங்கே போனால் அங்கே வாத்து கோழிலாம் மேய்ஞ்சிட்டு கிடந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே தோசை கடைக்கு போனோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணது. எங்கள் மாமா கடை தான். நல்லா விறவெடுப்பில் போட்டு அழகாக சுட்டு தருவாங்க. நல்லா நைஸ் தோசை தான். ஆனால் கொஞ்சம் லேட்டாகும்னு சொன்னாங்க. வேறு இவனும் இருக்க மாட்டேன்ட்டான். அதனால் வீட்டுக்கு திருப்பி விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அப்படியே விளையாண்டுட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். எதுக்காக வந்திருக்கேன்னா, எங்கள் அப்பா நாளைக்கு ஒரு பேக்கரி ஓப்பன் பண்ணுறாங்க. நாளைக்கு வீடியோஸ் போடுறேன். நீ எல்லோரும் வாங்க கண்டிப்பாக, ஓகேவா? இது ஒரு அட்டைப்பூச்சி ஸ்னெயில் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே சாப்பாடும் அவங்க தாத்தா கூட ரவுண்ட் அடிக்க போயிட்டானுவேன். அவனும் வந்துட்டானுவேன். இனிமேல் சாப்பாடு கொடுத்துட்டு ஜாலி பண்ண போகிறோம். பாய். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி. பாய்.